மதுரையில் வேலம்மாள் குழுமம் சார்பாக கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட கிரிக்கெட் மைதானத்தை இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் தோனி திறந்து வைத்தார். முன்னதாக மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட தோனி மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அப்போது அங்கு காத்திருந்த ஏராளமான ரசிகர்கள் தோனியை கண்டு ஆரவாரம் செய்தனர். விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான DGCA விமானிகளின் பயிற்சி தொடர்பான சில விதிமீறல்களுக்கான இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. C என வகைப்படுத்தப்பட்டுள்ள விமான நிலையங்களில் விமானிகளின் பயிற்சிக்காக தகுதி வாய்ந்த சிமுலேட்டர்களை பயன்படுத்த தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்காக 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தவேக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரை கரூர் சம்பவத்தை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் தவேக தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விசாரணை குழு தவேக மாவட்ட செயலாளர் வெங்கடேசனை சேலத்தில் உள்ள அவரது உணவகத்திலிருந்து அழைத்துச் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்டத்தின் போது வெங்கடேசன் உள்ளிட்ட சிலர் ஆம்புலன்ஸை வழிமறித்ததாக கூறப்படுகிறது. பீகார் பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் ஜன்சுராஜ் கட்சி தனது முதல் வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. இப்பட்டியலில் பிரசாந்த் கிஷோர் பெயர் இடம்பெறவில்லை. பாட்னாவில் பட்டியலை வெளியிட்டு பேசிய கட்சியின் தேசிய தலைவர் உஜய் சிங்க கிஷோர் தனது தேர்தல் பரப்புரையை அக்டோபர் 11ஆம் நாள் ராகோபூர் தொகுதியிலிருந்து தொடங்குவதாக அறிவித்தார். இந்த தொகுதி ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவின் தொகுதியாகும். இந்த தொகுதியிலேயே பிரசாந்த் கிஷோரும் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. விரைவில் அடுத்த கட்ட பட்டியல் வெளியாகும் என்றும் உதய் சிங் கூறியுள்ளார். முதல் பட்டியலில் புகழ்பெற்ற கணிதவியலாளர், முன்னாள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றுள்ளனர். போஜ்புரி பாடகர் ரிதேஷ் ரஞ்சன் பாண்டே கர்கஹார் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போரை தொகுதியில் 3ஆம் பாலினத்தவரான பிரித்தி கின்னார் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஹங்கேரியன் எழுத்தாளர் லாஸ்லோவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரழிவுமிக்க பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கலை எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்தக்கூடிய லாஸ்லோவின் படைப்புகள் என்றும் அவருடைய வலுவான மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட எழுத்துகளுக்காக பரிசு வழங்கப்படுவதாகவும் நோபல் குழு குறிப்பிட்டிருக்கிறது. சாண்டன் டாங்கோ, தி மெலான்கதி ஆஃப் ரெசிடென்ட்ஸ் ஆகிய இவரது நாவல்கள் பெரும் கவனம் பெற்றவை. இவரது இலக்கிய பங்களிப்பிற்காக ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு சர்வதேச மேன் புக்கர் விருது வழங்கப்பட்டது. 71 வயதாகும் லாஸ்லோ ஹங்கேரியில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். தன்னுடைய 30 வயது முதல் இலக்கியத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டு வருபவர். பல ஆண்டுகளாக நோபல் பரிசு பரிந்துரையில் அவரது பெயர் இடம்பெற்று வந்துள்ள நிலையில் தற்போது அவருக்கு விருது கைகூடியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 47 மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரின் இச்செயல் மீனவ மக்களிடையே அச்ச உணர்வையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளதாக முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 74 மீனவர்களும் 242 மீன்பிடி படகுகளும் இலங்கை காவலில் உள்ளதை மத்திய அரசிடம் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உரிய அதிகாரிகள் மூலம் மீனவர்களை தாய்நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தென் மண்டல LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். டெண்டரில் பங்கேற்ற 3500 லாரிகளில் 700 லாரிகளுக்கு ஒப்பந்தம் மறுக்கப்பட்டதால் இந்த முடிவை எடுத்துள்ளனர். அனைத்து லாரிகளுக்கும் பணிவாய்ப்பு வழங்கக் கோரி வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ளது. இதனால் தமிழ்நாடு உட்பட 5 தென் மாநிலங்களில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆயில் நிறுவன அதிகாரிகள் நாமக்கல்லுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே போராட்டம் திரும்பப் பெறப்படும் என்று உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
இந்த வாழ்வையே நம்பி இருக்கிறவங்க, நாங்க இந்த கேஸ் டேங்கர் மேலேயே நம்பி இருக்கிறவங்க, அதுல வேற லோடு ஏற்ற முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன் இது மாதிரி பண்றாங்க? ஆகையால் இதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த LOAல் அனைத்து வாகனங்களையும் சேர்க்கும் வரையில் 2017 ஆண்டு முதல் இருக்கின்ற வாகனங்களை சேர்க்கும் வரையில் காலவரையற்ற வேலைநிறுத்தம் கண்டிப்பாக தொடரும். இதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. பீகாரில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவித்துள்ளார். ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்த 20 நாட்களில் வேலை வழங்குவதற்கான சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் இது 20 மாதங்களில் நிறைவேற்றப்படும் என்றும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். ஆளும் கூட்டணி பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்திருக்கும் நிலையில் பதிலுக்கு இந்தியா கூட்டணியும் வாக்குறுதிகளை அளித்து வருகிறது. பீகாரில் ஜன்சுராஜ் கட்சி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தேர்தல் நிதியை கிரவுட் ஃபண்டிங் முறையில் பொதுமக்களிடமிருந்து அக்கட்சி திரட்டி வருகிறது. இதற்காக செயலி ஒன்றை உருவாக்கியுள்ள அக்கட்சி 100 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை நன்கொடையாக தரலாம் என்றும் கூறியுள்ளது. சாமானிய மக்கள் ஜன்சுராஜ் கட்சி எழுச்சி பெற வேண்டும் என்று ஆர்வத்துடன் இருப்பதாகவும் அதுபோன்றவர்கள் கட்சி வளர்ச்சிக்காக நிதி தரலாம் என்றும் அக்கட்சியின் தேசிய தலைவர் உதய் சிங் கூறியுள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் விஜய் வீட்டில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துவிட்டார். இதையடுத்து காவல்துறையினர் உடனடியாக விஜய் வீட்டில் முழுவதுமாக சோதனை நடத்தியதில் அது புரளி என தெரியவந்தது. இந்நிலையில் மதுபோதையில் மிரட்டல் விடுத்த முகமது சஃபிக் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தாவேக தலைவர் விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் கரூருக்கு செல்ல பாதுகாப்பு கோரியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஏன் அவர் பார்க்கலன்னா, அவர் போயிருந்தா அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்திருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். உலகின் தலைசிறந்த புத்தொழில் மையமாக தமிழ்நாட்டை கட்டமைப்பதே தங்கள் கனவு என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை வந்துள்ள முதல்வர் ஸ்டாலின் கொடிசியாவில் உலக புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களுடன் முதல்வர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவா வேலு, முத்துசாமி, சாமிநாதன், தாமோ அன்பரசன், TRP ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் சிறு குறு தொழிலுக்கு சிறந்த அரசாக தமிழ்நாடு விளங்குவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இதுபோன்ற தொழில் மாநாடுகள் தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் சான்றாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். உலகின் தலைசிறந்த புத்தொழில் மையமாக தமிழ்நாட்டை கட்டமைக்கிறது தான் திராவிட மாடல் அரசுடைய மாபெரும் கனவு. கடந்த 4 ஆண்டுகள்ல அதுக்கு முன்னாடி இருந்ததை விட 6 மடங்கு புத்தொழில் நிறுவனங்கள் ஒன்றிய அரசின் தளத்தில் புதிதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்பர்ல சொல்லணும்னா 2032 இருந்த எண்ணிக்கை இப்போ 12,000 தாண்டி உயர்ந்திருக்கு. இதுல எனக்கு பர்சனலா மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? இந்த 12,000 சரிபாதி நிறுவனங்கள் பெண்கள் தலைமையேற்று நடத்துகிற நிறுவனங்கள் என்பதுதான். காங்கிரஸில் உள்ள பெரிய தலைவர்கள் பணக்காரர்களின் நிகழ்ச்சிக்கு மட்டுமே வருவார்கள் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி பேசியது சர்ச்சையாகியுள்ளது. காங்கிரஸ் MP ஜோதிமணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் பெரியசாமி தாம் அவரை குறைத்து கூறவில்லை என்றும் தெரிவித்தார். ஏன்னா அங்கே ஜோதிமணி கூட இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸில் பெரிய தலைவர்கள் வரனா பணக்காரர்கள் தான் வருவாங்க. நான் அவரை குறைச்சி சொல்லலை. ஆனால் நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் சாமானியர்களை, சாதாரணமானவர்களை உயர்த்தி பிடித்து அவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம். பணத்தால், செல்வத்தால் நாம் உயரவில்லை. இந்த இயக்கத்தால் தான் இன்றைக்கு அமைச்சர்களாக இந்த மேடையில் வீற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த இயக்கம் தான் காரணம்.
பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தான் அதிருப்தியில் உள்ளதாகவும் வெளியான தகவல்களை மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் மறுத்துள்ளார். இதற்கிடையே தேர்தல் யுக்தி குறித்து விவாதிக்க லோக் ஜனசக்தி கட்சியின் அவசர கூட்டம் பாட்னாவில் நடைபெறுகிறது. முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாங்கள் கேட்கும் எண்ணிக்கையில் தொகுதிகள் தராவிடில் பிரசாந்த் கிஷோர் கட்சியுடன் கூட்டு சேர சிராக் திட்டமிட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் தான் யாருடனும் கூட்டு சேரப் போவது இல்லை என்று பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் அதிரடியாக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. உளவுத்துறை கொடுத்த தகவலின் பேரில் வைஷாலி மாவட்டத்தில் தேசிய பாதுகாப்பு முகமை நடத்திய சோதனையில் இது கைப்பற்றப்பட்டது. அப்போது ஒரு வீட்டிலிருந்து கை துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த வீட்டிலிருந்து ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. துப்பாக்கிகள் பதுக்கப்பட்டிருந்த வீட்டில் தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பகுஜன் சமாஜ் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் கன்ஷிராமின் நினைவு தினத்தை முன்னிட்டு லக்னோவில் உள்ள கன்ஷிராம் மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் மாயாவதி உரையாற்றினார். 2027 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பகுஜன் சமாஜ் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் பூத் மட்ட அளவில் சிறிய கூட்டங்களை கட்சியின் தொண்டர்கள் ஏற்பாடு செய்து இப்போதிலிருந்து தேர்தலுக்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏஐ கருவிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் காணொலிகளை பயன்படுத்துவது குறித்து அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்படும் காணொலிகளை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தினால் அவை ஏஐ காணொலிகள் அல்லது ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட காணொலிகள் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. ஏஐ புகைப்படங்களுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும். டீப்ஃபேக் போன்ற வசதிகளின் மூலமாக போலியான காணொலிகளை உருவாக்குதல் மற்றும் உண்மையை திரிக்கும் நடவடிக்கைகளுக்காக ஏஐயை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நடிகை நயன்தாரா மற்றும் கவின் இணைந்து நடிக்கும் ஹாய் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. நயன்தாராவின் ரவுடி பிக்சர்ஸ் உட்பட 3 தயாரிப்பு நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் இப்படத்தை இயக்குனர் விஷ்ணு எடவன் இயக்குகிறார். பாக்கியராஜ், பிரபு, ராதிகா, குரேஷி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள். 20 நாட்கள் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தடைகளை தாண்டி ஆப்கானிஸ்தான் அமைச்சர் இந்தியா வந்துள்ளார். ஆமீர்கான் முட்டாக்கிக்கு ஐநா தடை உள்ள நிலையில் அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது. இந்நிலையில் முட்டாக்கிக்காக ஐநாவிடம் இந்தியா பேசியதன் பலனாக அவருக்கு தடை தற்காலிகமாக தளர்த்தப்பட்டது. இப்பயணத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரை அமீர்கான் முட்டாக்கி சந்திக்க உள்ளார். பாகிஸ்தானுடனான மோதல் போக்கு நீடிக்கும் நிலையில் ஆப்கானிஸ்தானின் உதவி இந்தியாவுக்கு அவசியமாகிறது. மேலும் ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ரம் விமானப்படை தளத்தை மீட்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிர முயற்சி செய்கிறார். இதனால் சீனா மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கும் பாதுகாப்பு அபாயம் ஏற்படும். இச்சூழலில் கடுமையான முயற்சிகளுக்கு இடையே ஆப்கானிஸ்தான் அமைச்சரை வரவழைத்து அவருடன் இந்தியா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது. இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களுக்கு தங்கள் மண்ணில் ஆப்கானிஸ்தான் இடம் தரக்கூடாது என்று இந்தியா வலியுறுத்தும் என தெரிகிறது. தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை ஆண்டு வரும் நிலையில் அவர்களின் அரசுக்கு ரஷ்யா மட்டுமே அங்கீகாரம் அளித்திருக்கிறது. தலிபான்களுடன் இந்தியா இணக்கமாக உள்ளபோதும் அவர்களுக்கு அங்கீகாரம் தரவில்லை. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 57 இடங்களை ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் புதிதாக இணையும் சிறு கட்சி ஒன்றுக்கு 2 தொகுதிகளை காங்கிரஸ் தனது ஒதுக்கீட்டிலிருந்து தர வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. காங்கிரஸ் கடந்த முறை 70 இடங்களில் போட்டியிட்டு 19 இடங்களில் வென்றது. தற்போதுள்ள 19 எம்எல்ஏக்களில் 17 பேருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிகிறது. 57 இடங்களில் 25 இடங்களுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் இறுதி செய்துவிட்டதாகவும் தெரியவந்துள்ளது. பீகார் தேர்தலில் சிராக் பாஸ்வான் கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சிராக் பாஸ்வான்
தனது கட்சிக்கு 45 முதல் 50 இடங்களை கோரி வருவதாக தெரிகிறது. கேட்கும் தொகுதிகள் கிடைக்காத பட்சத்தில் பிரசாந்த் கிஷோரின் கட்சியுடன் கூட்டணி வைக்கவும் தயார் என அவர் கூறியதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் இத்தேர்தலில் தான் யாருடனும் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்றும் மக்களோடு மட்டுமே கூட்டணி என்றும் பிரசாந்த் கிஷோர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மீது காலணி வீச முயன்ற ராகேஷ் கிஷோர் வழக்கறிஞர்கள் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கடுமையான தவறான நடத்தை என்ற குற்றச்சாட்டில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து ராகேஷ் கிஷோர் நீக்கப்பட்டுள்ளார். ராகேஷ் கிஷோரின் செயல் வெறுக்கத்தக்கது, ஒழுங்கற்றது மற்றும் வரம்பு மீறியது என வழக்கறிஞர் சங்கத்தின் செயற்குழு கூறியுள்ளது. மேலும் இந்நிகழ்வு நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இடையிலான நல்லுறவை பாதிக்கும் செயல் என்றும் வழக்கறிஞர் சங்க உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை தினத்தை அதிகாரிகள் வித்தியாசமான விதத்தில் கொண்டாடியுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூரின் போது தாக்கப்பட்ட பாகிஸ்தான் நகரங்களின் பெயர்கள் விதவிதமான உணவுகளுக்கு சூட்டப்பட்டிருந்தன. ராவல்பிண்டி சிக்கன், சர்கோதா தால் மக்னி, பாவல்பூர் நான், முசாஃபராபாத் குல்ஃபி பலூடா போன்ற பெயர்கள் உணவு வகைகளுக்கு சூட்டப்பட்டிருந்தன. இந்த மெனு சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை இந்திய விமானப்படை முன்னின்று நடத்தியிருந்தது. இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை பிரதமர் மோடி பாராட்டியதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நெதன்யாகு குறித்த பிரதமர் மோடியின் புகழ்ச்சி தகுதியற்றது என காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். ட்ரம்பை பாராட்டுவதில் பிரதமர் மோடி காட்டிய ஆர்வத்தில் வியப்பு ஏதுமில்லை என்றும், ஆனால் 20 மாதங்களாக இனப்படுகொலையில் ஈடுபட்டுள்ள நெதன்யாகு குறித்து அவர் கூறியவை வெட்கக்கேடான மனசாட்சியே இல்லாதவை என அவர் பதிவிட்டுள்ளார். நெதன்யாகுவின் வலிமையான தலைமையால் காசா அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக பிரதமர் மோடி தன் பாராட்டுச் செய்தியில் கூறியிருந்தார். ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு அங்குள்ள பூர்வ குடிமக்கள் வரவேற்பு அளிக்கும் காணொலி வைரலாகியுள்ளது. அந்நிய நாட்டு விருந்தினரை தம் நாட்டுக்கு வரவேற்கும் வகையில் இந்த வரவேற்புச் சடங்கை ஆஸ்திரேலிய பூர்வ குடியினர் நடத்துகின்றனர். நடனமாடியும் பூர்வ குடிமக்களின் வாத்தியத்தை இசைத்தும் ராஜ்நாத் சிங்குக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக ராஜ்நாத் சிங் ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். இந்தியாவில் சூரிய ஒளி இருக்கும் நேரம் கடந்த 30 ஆண்டுகளில் கணிசமாக குறைந்துள்ளதாக வானிலை மைய ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. அடர்த்தியான மேகமூட்டம் அதிகமாக இருப்பது, ஏரோசோல் எனப்படும் துகள்கள் காற்றில் அதிக அளவில் கலப்பதால் சூரிய ஒளி நேரடியாக பூமியில் படுவது குறைவாக இருப்பது ஆகியவையே இந்நிலைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. 1988 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை வட இந்தியாவின் 9 இடங்களில் உள்ள வானிலை மைய தரவுகள் அடிப்படையில் இப்புள்ளி விவரம் தெரியவந்திருக்கிறது. வட இந்தியாவில் ஆண்டுக்கு 13.1 மணி நேரமும், மேற்கு கடலோர பகுதியில் 8.6 மணி நேரமும் சூரிய ஒளி தென்படும் நேரம் குறைந்திருப்பது தெரியவந்திருக்கிறது. சென்னை, மசூலிப்பட்டினம், புவனேஸ்வர் ஆகிய கிழக்கு கடலோர பகுதிகளில் 4.9 மணி நேரம் சூரிய ஒளி வீச்சு குறைந்திருக்கிறது. இதனால் விவசாயம் முதல் சூரிய ஒளி மின் உற்பத்தி வரை பல வகையான பாதிப்புகள் ஏற்படும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மும்பை தாக்குதலுக்கு ராணுவத்தின் மூலம் பதிலடி கொடுக்கும் திட்டத்தை அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் அழுத்தம் காரணமாக கைவிட்டதாக தான் கூறவே இல்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சருமான ப. சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் இவ்வாறு பேசியதாக வெளியான செய்திகளை முன்வைத்து பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியை புதன்கிழமையன்று விமர்சித்திருந்தார். இதற்கு எதிர்வினை ஆற்றியுள்ள சிதம்பரம், பிரதமரின் பேச்சு முற்றிலும் தவறானது என்றும், இந்திய பிரதமர் அவரது கற்பனையில் உதித்த வார்த்தைகளை தான் பேசியதாக கூறுவது வருத்தம் அளிக்கிறது என்றும் சிதம்பரம் கூறியுள்ளார். மேகா பிரசாத்துக்கு வழங்கிய பாட்காஸ்ட் பேட்டியின் எந்த பகுதியிலும் மும்பை தாக்குதலுக்கு பழிவாங்கும் திட்டத்தை அமெரிக்க அழுத்தத்தின் காரணமாக கைவிட்டதாக தான் கூறவில்லை என்று அக்டோபர் 1 அன்று எக்ஸ் தளத்தில் சிதம்பரம் கூறியிருந்தார்.
ஜியோ நிறுவனம் ஜியோ பாரத் என்ற புதிய செல்போனை அறிமுகப்படுத்தியுள்ளது. குழந்தைகள், முதியோர் என பயனரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் அம்சங்கள் இந்த போனில் இடம்பெற்றிருப்பதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. 7 நாட்கள் வரை தாக்குப்பிடிக்கும் பேட்டரி, லொகேஷன் மானிட்டரிங் உள்ளிட்ட அம்சங்களை கொண்ட இந்த செல்போனின் தொடக்க விலை ₹799 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் குறைபாடு ஏற்பட்டதன் காரணமாக ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் விற்பனையகத்தின் முன்பே ஸ்கூட்டரை பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாகன குறைபாடு தொடர்பாக புகார் அளித்தும் விற்பனையகம் அதை நிவர்த்தி செய்யாததால் வாடிக்கையாளர் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் 1.5 லட்சம் மதிப்புள்ள எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் முழுவதும் எரிந்து நாசமானது. இந்த சம்பவம் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் நிறுவனங்களின் பொறுப்பு குறித்த விவாதத்தை மீண்டும் கிளப்பியுள்ளது. ஹமாஸ் விடுவிக்கும் இஸ்ரேலிய பிணை கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேல் விடுவிக்க வேண்டிய பாலஸ்தீனிய சிறை கைதிகளின் பட்டியலை ஹமாஸ் அளித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே முதல்கட்ட போர் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார். இதன்படி ஹமாஸ் 20 இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க உள்ளது. இதற்கு ஈடாக 2000 பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்தான பின் 72 மணி நேரத்திற்குள் இந்த கைதிகள் பரிமாற்றம் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி ரயில் நிலையத்தில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடப்பதால் சென்ட்ரல், அரக்கோணம், திருப்பதி ரயில்கள் வரும் நவம்பர் 5ஆம் தேதி வரை திருச்சானூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காலை 9:15 மணிக்கு புறப்படும் அரக்கோணம் திருப்பதி ரயில், காலை 9:50 மணிக்கு புறப்படும் சென்ட்ரல் திருப்பதி ரயில் திருச்சானூருக்கு இயக்கப்படும். பிற்பகல் 1:25 மணிக்கு புறப்படும் திருப்பதி சென்ட்ரல் ரயில் திருச்சானூரில் இருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு செய்யும் பணிகளுக்கு தமிழக ஆளுநர் முட்டுக்கட்டை போடுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றஞ்சாட்டியுள்ளார். அரசு செய்கிற காரியங்களுக்கு தான் ஆளுநர் துணை நிற்க வேண்டியிருந்தவர அரசு செய்கிற பணிகளுக்கு, காரியங்களுக்கு ஒரு ஆளுநர் முட்டுக்கட்டை போடுகிறார் என்பதற்கு இந்தியாவிலேயே ஒரு முதல் முன் உதாரணம் தமிழக அரசு தான். நாங்கள் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கிறோம், அதற்கு உத்தரவு தர மறுக்கிறார். உதாரணத்திற்கு துணைவேந்தர் நியமனத்தில் முதலமைச்சரே வழங்கலாம் என நீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அதில் பல குறுக்கீடுகள். எனவே உயர்கல்விக்கும் அரசுக்கும் தடையாக இருப்பது தமிழக கவர்னர். அந்த தடைகளை முறியடித்து உயர்கல்வியை உயர்ந்த இடத்தில் முதலமைச்சர் உயர்த்தி கொள்வார்.